மகாராஷ்டிராவில் அடுத்த வாரம் சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு போட்டியிடும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக விசிக தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். கோணம் 1. பொதுவாகவே வெளிமாநிலங்களில் வாழும் தமிழர்களுக்காக முன்னர் திமுக, திக சார்பில் கிளைகள் தொடங்கப்பட்டன. பிறகு அங்கெல்லாம் இன பிரச்சனையாகவும் இன மோதலாகவும் இது மாறக்கூடிய சூழல் உருவானதால் திமுக மெல்ல மெல்ல தீவிர அரசியலிலிருந்து விலகிக் கொண்டது. இப்போது திருமாவளவன் முன்னெடுக்கும் அரசியல் மிகவும் ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைக்க வேண்டிய அரசியலாகும். கோணம் 2. பிற மாநிலங்களில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டு மாநில கட்சிகளின் பெயரில் செயல்படுவதை விட அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் பெரிய கட்சிகளில் இணைந்து நன்மை அடையவே விரும்புகிறார்கள். கர்நாடகத்தில் முன்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அது சாத்தியமற்றதாகிவிட இதுவே காரணம். கோணம் 3. தாராவி பகுதி குடிசைகள் நிறைந்த பகுதி என்றாலும் அவர்களின் மேம்பாட்டுக்காக மகாராஷ்டிரத்தில் உள்ள கட்சிகளில் இணைந்து சில காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள் என்பதே யதார்த்தம். அவர்கள் காங்கிரஸ், பாஜக, தேசியவாத காங்கிரஸ், ஏன் சிவசேனாவில் கூட சேர்ந்து எம்எல்ஏக்களாக ஆகியிருக்கின்றனர். எனவே தமிழ்நாட்டு அரசியல் கட்சியாக இயங்குவது பிற மாநில மக்களுக்கு நல்லதல்ல என்பதே கடந்த கால அனுபவம். கோணம் 4. திருமாவளவனின் அரசியல் கோட்பாடும் நோக்கமும் தெளிவானதாகும். ஆனால் தாராவி பகுதியில் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிற்கு ஆதரவு கேட்டிருப்பது என்பது கொள்கை ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி மக்களை மராட்டியர்களுக்கு எதிரானவர்களாக எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்த முயலும் ஆபத்தும் இருக்கிறது. அப்போது காங்கிரசும் சரி, சிவசேனாவும் சரி தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கவே நிற்காது. கோணம் 5. விசிக சார்பில் பிற மாநிலங்களில் வேட்பாளர்களை நிறுத்தி தேசிய கட்சியாக மாற்ற முயன்றால் அது கட்சி ரீதியான வியூகமாக இருக்கும். பிற மாநிலங்களில் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகளுக்காக நாம் குரல் கொடுத்தோம் என்கிற நிலைமை வந்துவிடக்கூடாது. பாஜக எதிர்ப்பு என்கிற நிலையில் மிக சரியான முடிவை அவர் எடுத்திருந்தாலும் சமூக யதார்த்தங்களையும் பார்க்க வேண்டும்.